ஓம் நமோ நாராயணாய நமக. வாழ்க வளமுடன். அன்புடன் வணக்கம் நண்பர்களே. பிரதிபலிப்பு உலகம் முழுக்க பிரதிபலிப்பில் தான் இயங்குது. நாம் என்ன நினைக்கிறோமோ அது நம்ம உலகம் ஒரு கண்ணாடியாக இருக்குது. முகம் பார்க்கும் கண்ணாடி வைத்தேனே என் முன்னாடி, அது சொன்னது ஒரு வினாடி, அதுதான் ஒரு செய்தி. முன்னாடி வைக்கக்கூடிய கண்ணாடி திருவருள், நமக்கு பின்னாடி வைக்கக்கூடிய கண்ணாடி குருவருள். இந்த குருவருன்ற பின்னாடி வைக்கக்கூடிய கண்ணாடியும் திருவருன்ற முன்னாடி வைக்கக்கூடிய கண்ணாடியும் இணைந்து தான் நம்மளுடைய மொத்த உருவமும் பிரதிபலிப்பாக தெரியுது. அதுபோல் தான் நம்ம செவுத்தில் ஒரு பந்து எறிஞ்சால் திரும்பி ரிட்டன் ஆகி நம்ம மேலே தான் விழுகும். அதுபோல் தான் நாம் என்ன செயல் செய்கிறோமோ அதுக்கு எதிர்விளைவு உண்டு. ஆகவே நல்லதை செய்தால் நல்லது கிடைக்கும், கெட்டது செய்தால் கெட்டது கிடைக்கும். நல்லது செய்தால் புண்ணியம் கிடைக்கும், கெட்டது செய்தால் பாவம் கிடைக்கும். ஆகவே பாவத்தின் சம்பளம் மரணம் என்பார்கள் பைபிளில். மரணம் என்பது உயிரோடு இருக்கும்போதே நாம் செய்த செயலால் பல பேர் துன்பப்படுவது தான் மரணம். புண்ணியம் என்பது நாம் உயிருடன் இருக்கும்போதே நாம் செய்த செயல்களால் பல பேர் நன்மை அடைவது தான் புண்ணியம். ஆகவே புண்ணியத்தை தர்மத்தை சேமிப்போம் நண்பர்களே. தர்மத்தை சேமித்து வைப்போம், காப்போம். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட நின்றே குடிவரித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். தர்மம் தலை காக்கும். ஆகவே பிரதிபலிப்பை உணர்ந்து நல்லதே நினைப்போம், நல்லதே சொல்வோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். ஆகவே பிரதிபலிப்பை உணர்ந்து நல்லதே நினைப்போம், நல்லதே சொல்வோம், நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம், நல்லதே நினைப்போம், நல்லதே சொல்வோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன் நண்பர்களை. பிரதிபலிப்பை உணர்வோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும்.